Hi, all of you. Welcome back to our Rajapani Bird. நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025ஓட ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. tnea.online.org அதில் போனீங்கன்னா உங்கள் லாக்இன் ஐடி பாஸ்வேர்டு போட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் நம்பரோட உங்களோட டோட்டல் ஓவரால் ரேங்க் என்ன, கம்யூனல் ரேங்க் என்ன, 7.5ல் இருக்கீங்களா, இல்லைன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டில் என்ன ரேங்கு, எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க அதில் tnea.online.org அதில் போனீங்கன்னா உங்கள் எப்பயுமே சொல்கிறத அந்த லாக்இன் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா வந்திருக்கும். கிட்டத்தட்ட இந்த டைம் வந்து 3,02,374 பேர் வந்து அப்ளை பண்ணவங்க. இதில் 2,49,000 பேர் வந்து தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபீஸ் கட்டினது. சரி சார், இப்போ எத்தனை பேருக்கு சார் ரேங்க் லிஸ்ட் டோட்டலாக போட்டிருக்காங்க, போன வருஷம் எவ்வளோ போட்டாங்க, இந்த வருஷம் எவ்வளோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு சின்ன சர்வேன்னு வச்சுக்கோங்க. இதனால கட் ஆஃப் கூடுமா இந்த வருஷம்? கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடுவதற்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன விளக்கம் பண்ணுங்க. பயமுறுத்துறதுக்காகவோ உங்களை வந்து ரொம்ப குழப்பறதுக்காகவோ இந்த வீடியோ இல்லை, சரியா? அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,39,299 பேருக்கு 2,39,299 பேருக்கு ரேங்க் அந்த இதை ரேங்க் கொடுத்துருக்காங்க. ரேங்க் லிஸ்ட்டில் ரேங்க் உள்ளவங்க மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? 2,39,299. இதை நீங்கள் கம்பேர் வித் த ப்ரீவியஸ் இயர், போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் இந்த டைம் எத்தனை பேர் ரேங்க் அந்த ரேங்க் உள்ள பட்டியலில் வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 41,698 பேர், 41,698 நபர்கள் வந்து ரேங்க் பட்டியலில் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூடுதலாக இடம் பிடிச்சிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக கூடுமா குறையுமா? நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். கூட தானே செய்யும். போன டைம் வந்து 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப். அதாவது உங்கள் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுவுமே உங்கள் கட் ஆஃப் மார்க்குமே இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கும், ஃபிகர்ஸ் கணக்கில் இருக்கும். அதையும் வந்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதில் 200க்கு 200 போன வருஷம் எடுத்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? கட் ஆஃப் 65 பேர் தான். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 145 பேர், 145 பேர். இதில் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளி மாணவர்கள் பெருமைப்படுற அளவுக்கு 3 பேர் 200க்கு 200 கட் ஆஃப் எடுத்திருக்காங்க, சரியா? அப்போ போன டைம் காட்டில் 200க்கு 200 எடுத்தவங்களோட எண்ணிக்கை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா? கூடி தானே இருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபோவ் 190 190க்கு மேலே போன வருஷம் எடுத்தவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா 8,813 பேர் தான், 8,813 தான். இந்த வருஷம் பாருங்க 13,958 பேர் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 பேர்னு வச்சுக்கோங்க. 13,958 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ இது இன்க்ரீஸா டிக்ரீஸா நீயே டிசைட் பண்ணு. அதுக்கப்புறம் 180க்கு மேலே கட் ஆஃப் வந்து 180க்கு மேலே போன வருஷம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 24,900 பேர் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் பாருங்க 36,655 பேர். லாஸ்ட் இயர் 24,900, திஸ் இயர் 36,655. இன்க்ரீஸா டிக்ரீஸா? சரியா? அப்புறம் 170க்கு மேலே போன வருஷம் 43,996 பேர் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 63,083 பேர் அந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு இது பார்க்கலாம். 150க்கு மேலே கட் ஆஃப் வந்து 150க்கு மேலே 150 to 160 அந்த ரேஞ்சில் போன வருஷம் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க தெரியுமா? 86,251, 86,751. This year 1,19,537, 1,19,537 பேர் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150க்கு மேலே 160க்குள்ள கட் ஆஃப் வச்சுருக்காங்க. இதெல்லாம்
இந்த இதில் இருக்கு இன்னைக்கு போட்ட ரேங்க் லிஸ்ட்டில் அந்த சர்வே இதில் கிட்டத்தட்ட எத்தனை பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ ரேங்க் லிஸ்ட் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த ரேங்க் லிஸ்ட்டை நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ரிலீஸ் பண்ணியாச்சு. அதில் மொத்தம் இந்த வருஷம் ரேங்க் உள்ளவங்க 2,39,299 பேர், கிட்டத்தட்ட 41,698 பேர் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணால் இந்த வருஷம் ரேங்க் பட்டியலை இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ கோ அண்ட் செக் யுவர் ரேங்க் லிஸ்ட். சரியா, எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டோம். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டோம். ஜென்ரல் டர்னில் பொது பிரிவில் நீங்கள் எத்தனாவது ரேங்க்கு, உங்கள் ஜாதி பிரிவில் கம்யூனல் இதில் எத்தனாவது ரேங்க்கு, எல்லா டீட்டெயில்ஸும், உங்கள் கட் ஆஃப் மார்க் எவ்வளவு, நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றீங்களா, மாற்றுத்திறனாளியில் வர்றீங்களா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் வர்றீங்களா, 7.5% அது தனி. இது போக ஒரு டென்டேட்டிவாக ஒரு உத்தேசமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி கவுன்சிலிங் நடக்கலாம் அப்படின்னு ஒரு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்த்து அடுத்ததில் பார்த்துடலாம் வீடியோ. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கையில் கட் ஆஃப் வந்து போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கண்டிப்பாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ கூடும் அப்படிங்கிறதுலாம் நம்ம கரெக்டாக இப்போதைக்கு சொல்ல முடியல. பட் கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஆனாலும் எல்லாருக்குமே சீட்டை கண்டிப்பாக கிடைக்கும். சரியா, இதுதான் ரேங்க் லிஸ்ட் பற்றி ஒரு சின்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வழக்கம் போல் சொல்கிறோம். என்ன சொல்ல போகிறோம், பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இந்த கவுன்சிலிங் டேட்டு, சாய்ஸ் ஃபில்லிங், முக்கியமாக சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, அது ஏன் கொடுக்கல, இப்போ ஏன் அது எதனால் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஆர்கே.